கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தம்பி மேல்சாமி அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்ற இடமெல்லாம் விடியலின் கிழக்கை நோக்கி பயணித்த நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த தேர்தலோடு முடங்கி போயிருப்பார்கள், திக்குமுக்கை இல்லாம ஒரு திசையில் முடங்கியிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது போராட்ட களத்தில் ஏதேனும் ஒரு குரல் செவிலில் கேட்காதா என்பது எங்கள் செவிகளில் கேட்காத என்ற காரணத்தினால் காத்து கொண்டிருக்கின்ற 2 தினங்களுக்கு முன்னாடி வட மாநில தொழிலாளர்கள் தமிழர்களை தாக்கப்பட்டதை தெரிஞ்சு தலைமையிலிருந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தல் பேரில் இங்கே நம்ம போராட்டம் நடந்திருக்கோம். பொதுமக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ தூரம் பின்னாடி எங்களை தள்ளி ஒதுக்கி போட்டாலுமே நாங்கள் ஒரு பொழுதும் மக்களுக்கானவர்கள் என்று திரும்ப திரும்ப நிற்கக்கூடிய பிள்ளைகள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். எங்களுக்கு தேவையானது இன்னர் லைன் பர்மிட், உள்ள அனுமதி சீட்டு. இன்னைக்கு நேரத்தெல்லாம் நாங்கள் கேட்க கிடையாது. கடந்த 10 வருட காலமாக நாங்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் மாற்றி மாற்றி அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், கட்டாயம் அவங்களுக்குள்ள மாறி மாறி சொல்லியிருக்கோம். அவங்க செவிகள் இதுவரை கேட்கல. புதுசாக வந்திருக்கின்ற விஜய் தலைமையிலான புதிய அரசாவது இதற்கு கண்டிப்பா செவி சாய்ப்பு பெரும் நம்பிக்கையோடு இருக்கும். நாங்க இப்பதான் வந்திருக்காரு, நாங்க அவரை குறை சொல்லி நாங்க எதுவுமே பேசல. நாங்களும் பெரும் நம்பிக்கையோடு தான் இருப்போம். அவர் ஏதாவது பண்ணுவாரு, எங்க வேணா இருந்து ஒளி வரட்டும், அது நாங்க தான் வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு தேவை வட இந்தியர்களோட வருகையை நாங்க ஆதரிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் ஒரு நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இங்க வந்தும் வாழட்டும், நியாய விலை கிடைக்கும் சொல்லி மாடு கூட நீங்காது அந்த அரிசியை. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய வருமானத்தை இது பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதுக்கும் அந்த அரிசியை நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கு. வேற வழி இல்லை. வரட்டும், அதை ஒரு நெறிமுறைப்படுத்துங்க. இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கறத உள்ள வச்சுட்டு அரசாங்கம் நடைமுறையில உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி விரும்பி கேட்டு தொடர்ச்சியான மக்களுக்குள்ள இருக்கிறோம். ஒரு யார் அடிச்சாலும் தப்பு தான். தமிழர் வடநாட்டுக்காரன் அடிச்சாலும் தப்பு தான், வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சாலும் தப்பு தான். அது எந்த வித மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஒரு தமிழர் தப்பு பண்ணிட்டுனா அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே காவல்துறை வந்து நீ யாரு, உன் பேர் என்ன, எங்க இருக்க, எந்த கோயிலில் இருக்க, எங்க வேலை செய்யற அப்படின்னு அடையாளத்தை வாங்கி ஆதார் கார்டை வாங்கி காவல் நிலையத்துக்கு சென்று அடுத்த முறை இந்த மாதிரி தவறு மீண்டும் நடக்காத வண்ணம் விசாரிக்கிறாங்க. நாங்க அதை வரவேற்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நேற்று 9 பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டா அவங்க வாயிலிருந்து தான் வரணும். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்கன்னா அவங்க வாயிலிருந்து தான் வரணுமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. தயவு செஞ்சு காவல்துறை அவங்களால எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இதுக்கு நிரந்தர தீர்வாக அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் வெளிப்படை தன்மையாக காவல்துறை இந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்தும். இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எந்த முறையில் எந்த முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கட்டாயம் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும். அப்படி இல்லைன்னா கட்டாயம் இங்க ஒரு சமூக சீர்கேடு நடக்கும் அப்படிங்கிறது எந்த வித மாற்றம் இல்லை. ஜெகதீஷ் என்ற பையன் எங்களுக்கும் இந்த கட்சிக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் இந்த பகுதியில மிகவும் சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு பையனாக அவர் இருந்திருக்காரு, நல்லா தெரியுது. இனிமேல் இந்த மாதிரி தொடர் பிரச்சனை நடக்கக்கூடாது. பாண்டிய நகர் பகுதியில் இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிரும். எந்த வீதியிலும் விளக்கு இருக்காது. விளக்கே இல்லாத வீதிகளிலும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா அது கேள்விக்குறிதான். எங்க போனாலும் நான் இப்ப கூட கூட்டிட்டு போறேன், தப்பா இருந்தா என் மேல நடவடிக்கை கூட இருங்க. எல்லாருமே புகார் கொடுத்துட்டாங்க. எந்த வீதியில விளக்கு இருக்கு. 2வது இந்தியா திருப்பூர்லேருந்து எங்க சொல்லப்பட்ட இந்தியாவை என்னன்னு கேட்கும். அப்படிப்பட்ட உள்நாட்டு வர்த்தகம் பாண்டிய நகர் பகுதியில் தான் இங்க முழுமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய நகர் பகுதியில் இருக்க பெரும்பான்மையான சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பாதி வீட்டுல ஓவர்லாக் மிஷினோ பேக்லாக் மிஷினோ எல்லா மிஷினும் வச்சு அவங்க வந்து சீர சிறப்பா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழில் நகரமயமாக்கப்பட்ட ஒரு பகுதியில இந்த மாதிரி பிரச்சனையை கட்டாயம் அரசாங்கம் தடுத்து நிறுத்தி ஆகணும். மேலும் இன்னர் லைன் பர்மிட் புதிதாக தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற விஜய் தலைமையிலான அரசு இதை செடிகளில் போட்டு நடைமுறையில் சாத்தியப்படுத்தவும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தாய் தமிழ் வாழ்க்கை தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை நாம் தமிழர். அந்த பொருளுக்கு அது கேட்டா மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. பால் கேட்டா அப்புறமா வாங்க.
குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்க முடியல, வெளியில வர முடியல. ஏன்னா ஃபுல்லா இந்திக்காரங்க தான். ஒரு வெளியில வந்து ஒரு இது பேச முடியல, ஒரு போன் பேச முடியல, ஃபுல்லா ட்ரௌசரோட தான் நிக்கிறாங்க. ட்ரௌசரோட இருந்தா பரவாயில்ல, கடைக்கு அப்படிதான் வர்றாங்க. ஆனா கடைக்காரங்க ஃபுல்லா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து வியாபாரமே இந்திக்காரங்கனாலதான் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஜெகதீஷ்ங்கிறவங்க வந்து எங்க அண்ணன், எங்க அண்ணனை போட்டு அத்தனை பேர் அடிச்சிருக்காங்க. ஆனா நாங்க விட மாட்டோம், இன்னும் போராடுவோம். இதுல மட்டும் தீர்வு கிடைக்கல, இது பெரிய போராட்டம் நாங்க பண்றோம். அதுதான் நானே தமிழ்.